அன்பான வாக்காளர் பெருமக்களே, தேர்தல் நெருங்கிவிட்டது. நாம் யாருக்கு ஓட்டு போட வேண்டும், நம்மளுடைய ஜனநாயக உரிமை யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். தற்போது இருக்கிற சூழ்நிலையில் அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாட்டை தாராவாய்த்து கொடுத்து விட்டார்கள். இப்போ நடக்கக்கூடிய இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தேர்தல் தான். இது தெளிவாக தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் இந்த இடத்தில் வைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இஸ்லாமிய சமூகம் திமுகவுக்கு ஆதரிக்கிறது அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாது. சிறுபான்மை இஸ்லாமிய சமூகம் நாம் திமுகவுக்கு ஆதரிக்கிறேன் என்று சொன்ன உடனே சில பேருக்கு நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுடைய அடிமை அப்படி என்று சொல்கிறார்கள். திமுகவுக்கு சொம்பு கூட சொல்கிறார்கள். அடுத்தது என்ன சொல்கிறார், இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு 6வது கடமை திமுகவுக்கு ஓட்டு போடுவது அப்படி என்று சொல்கிறார்கள். அதுல அறியாமல் விட சொல்கிறார்கள். தமிழகத்துடைய நலனை பற்றியும் தமிழுடைய மக்களுடைய மக்களை பற்றி கவலை இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரி பேச்சுக்களை பேசுகிறார்கள். அது அறியாமை, புரியும். ஏனென்று சொன்னால் மக்களுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் தமிழகத்துடைய மண்ணின் நலனுக்காகவும் தமிழகத்துடைய மாநில உரிமைக்காகவும் யாராவது கவலைப்பட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மாதிரி வார்த்தைகள் பேச மாட்டார்கள். அப்படி என்ன செய்தது திமுக அப்படி என்று சொன்னால், தொடர்ந்து சிறுபான்மையை வதைத்தது இந்த பாசிச பிஜேபி கட்சி. அதை ஆதரித்தது யார்? திமுகவா? தற்போதைய சொல்லுங்கள், திமுக ஆதரித்ததா? யாரு? அதிமுக. அவர்கள் போட முடியுமா? கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்களே, எப்படிப்பட்ட கருப்பு சட்டம்? சிஏஏ. இந்த நாட்டின் குடிமகன் இல்ல, நீங்கெல்லாம் வந்தேரிகள், 3வது குடிமகன்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி, நீ பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து அப்பம் பாட்டம் எல்லாருடைய இதுவும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி எங்களை திணித்தார்களே, அந்த சட்டத்தை எதிர்த்து நம்மளோடு தோளாக தோல் நின்றது இந்த திமுக, இந்த ஸ்டாலின் அவர்கள் தான். அதற்காக தான் திமுகவுக்கு ஆதரிக்கிறோம். அது மட்டுமா, இந்த சிஏஏ போராட்டத்துக்காக பெரிய போராட்டம் எல்லாம் இறங்கினோம். மக்கள் போராடினார்கள். ஷைன்பாத் என்ற போராட்டத்தை நின்று அதில் நினைவுபடுத்தலாம். அதில் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு, ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு மாவட்ட ரீதியாக வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கை எல்லாம் ஒரே ஒரு கையெழுத்தில் ரத்து செய்தது யார்? இந்த அதிமுகவா? இல்லை இப்போ வந்தக்கூடிய இந்த தாவேகாவுடைய தலைவர் ஒரு குரல் கொடுத்திருப்பாரா? இந்த தாவேகாவா? யார்? திமுக. அதனாலதான் திமுகவுக்கு ஆதரிக்கிறோம். யாரை ஆதரிக்க வேண்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். அது மட்டுமா, ஹிஜாப் அணிந்தால் தடை செய்தார்களே, அதற்கு குரல் கொடுத்தது யார்? இந்த திமுக. அதனாலதான் திமுகவுக்கு ஆதரிக்கிறோம். புரியுதுங்களா? ஹிஜாப் அவர்களுடைய உரிமை அப்படி என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர். விளங்குதுங்களா? இப்ப புரியுதாப்பா? இப்ப நம்ம எதுக்கு திமுகவை ஆதரிக்கிறோம்? இந்த காரணம். நீ சொல்லு பாப்போம். தாவேக்காவோ இல்ல அதிமுகவோ சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் நாங்க செய்தோம், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருந்தோம், இதற்கெல்லாம் நாங்க குரல் கொடுத்தோம். இதற்கெல்லாம் துணையா நின்றது இந்த அதிமுக. பாசிசத்தோட துணையா நின்றது யாரு? அப்ப கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா? அப்ப யாருக்கு நம்ம ஓட்டு போடணும்? ஏன் ஓட்டு போடுறோம்? எதற்காக ஒரு ஆட்சியில் ஒருவர் உட்கார வைக்கிறோம்? அந்த ஆட்சியாளர்கள் நம்மளை எப்படி பாதுகாக்க வேண்டும், எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும், சிறுபான்மை மக்கள் கூடுதலாக பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தானே தமிழ்நாட்டை ஆள விடுறோம். வந்தவங்க பொருள்லாம் கொடுத்துட முடியுமா? ஒரு ஆட்சின்னா யார்கிட்ட கொடுக்கணும்? அவர் எப்படி பிரச்சனையும் போது இது கொண்டாரு. அதே மாதிரி தீபத்தோட பிரச்சனை திருப்புகுன்றத்தில் அயோத்தியா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது யார் குரல் கொடுத்தா? அதிமுக கொடுத்ததா? இல்ல இப்ப விளையாடக்கூடிய இந்த தாவேகா கொடுத்ததா? யார் கொடுத்தா? எவ்வளவு பெரிய ஒரு கலவரம்! அது கட்டுப்படுத்தியது யார்? எந்த ஆட்சி? அப்போ அமைதியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை இப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்னு நினைத்தது யார்? அதற்கு துணை போறது யார்? அதற்கு குரல் கொடுத்தது யார்? அப்ப குரல் கொடுத்தவங்க நம்மளோடு தோளாக தோல் நிற்கக்கூடிய அவர்களை தான் ஆதரிக்கிறோம். மனசாட்சி வேணுமா இல்லையா? அப்போ இந்த நாட்டை குட்டிச்சோரா ஆக்கணும், நாட்டை பிளவுபடுத்தணும், இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் மீது கலவரத்தை தூண்டணும் என்று நினைக்கக்கூடிய அந்த பாசிச சிந்தனை உள்ளவர்களுக்கு நாம எப்படி ஆதரிப்போம்? இப்போதைக்கு நம்மளுடைய மருந்து யார் நமக்கு இடுகிறார்கள் அவருக்கு தானே தருவோம். கொஞ்சம் நியாயமா சிந்திச்சு பாருங்க. கோபந்தாபங்கள் இருக்கிறான்.
உண்மையில் இருக்கும், இருக்காதெல்லாம் இருக்காது. எந்த ஒரு நிர்வாகமும் எல்லாமே நம்ம 100% செஞ்சிருவாங்கன்றலாம் கிடையாது. ஆனால் இதற்கெல்லாம் நமக்கு துணையாகவும் உறுதுணையாகவும் குரல் கொடுக்கிறது யார்? மற்ற கட்சிகளோட ஒப்பிடுங்க. எல்லாருக்கும் ஒரு கட்சி வந்து ஒரு அபிமானம் இருக்கும். நம்ம அந்த அபிமானத்தில் போகக்கூடாது. நாளைக்கு திமுகவே நமக்கு எதிர்த்தாலும் திமுக எதிர்த்து வேற யார் நம்மளுக்கு ஆதரிக்கிறார்கள், யார் குரல் கொடுக்கிறார்கள் என்று பார்த்துதான் நம்மளுடைய வாக்குகளை செலுத்தும். அவர்கள் தான் ஆட்சியை அழகணும். வரவங்க எல்லாம் நம்மள செஞ்சிருவாங்க. எல்லாமே நம்ம வந்து முதுகில் குத்துறவர்கள் தான். ஆனால் அதில் யாரு வந்து முதுகில் குத்துறா, முன்னாடி குத்துறா, எவ்வளவு குத்துறான்றது நம்ம அந்த சதவீதத்தை பார்க்கிறோம். விளங்குதுங்களா? நாங்க சொம்பு அல்ல திமுக அடிமையும் இல்ல. நம் மக்களும் நமக்காகவும் குரல் கொடுக்கிறது யார் என்றதுக்காக தான் இந்த திமுகவுக்கு ஆதரிக்க சொல்லுங்க. இந்த செய்தியை பகருங்கள், வாக்களிங்கள். தொடரட்டும் ஸ்டாலின், வெல்லட்டும் திமுக. இந்த உதயசூரியன் கட்சியை அதில் கூட்டாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் என்ன பண்ண, உங்களுடைய வாக்குகளை போடுங்கள். இதற்காக தான் நாம வந்து என்ன பண்றோம், திமுகவுக்கு ஆதரிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பட்டியல் போட முடியுமா? இந்த 5 ஆண்டு காலத்தில் என்னென்ன தமிழகத்தில் நடந்தது, நமக்கு சதி நடந்தது, இந்த பாசிச சக்தி வந்ததனால என்ன மாதிரி எல்லாம் நம்ம அனுபவித்தோம். எவ்வளவு கொடுமைகள். இஸ்லாமியர்கள் மாட்டு இறைச்சியின் பேரால் அடித்து உதைக்கி கொலை செய்கிறார்கள். அதற்கு வாய் துறக்க எந்த கட்சிக்காவது துப்பு இருக்கா? பலஸ்தீன மக்களை கொன்று குவித்தார்கள். அதற்கு எதிராக பேசக்கூடிய எந்த கட்சிக்காவது திராணியும் தெம்பு இருக்கா? எங்களை பார்த்து கேட்கறீங்களே, திராணி தெம்பு இருக்கா? அதை கேளுங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு திராணி தெம்பு இருக்கா? அதிமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கு முஸ்லிம்களுக்கு தீவிரவாதி என்று சித்தரிக்கிறாங்க. அதை பத்தி பேச உங்களால் முடியுதா? எல்லாருக்கும் பேசுவோம். திமுக செய்தாலும் பேசுவோம், அதிமுக பேசினாலும் பேசுவோம், தாவேகா செய்தாலும் பேசுவோம். யாரு எதிராக, இஸ்லாமியர்கள் எதிராக குரல் கொடுத்தாலும், அநீதி செய்தாலும் அவருக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம். ஆனால் இதில் யாரு வந்து நமக்கு யாரு சாதகமா இருக்கிறாங்க அப்படின்னு தான் தமிழக மக்கள் யாருக்காக செய்யறாங்க, தமிழக மக்களுக்கு இது வரைக்கும் செஞ்ச நன்மைகள் தெரியுமா? திமுக அரசு போய் பாருங்க, சாட்டிபில பாருங்க, கூகுள்ல போய் பாருங்க. இவர்கள் என்ன செய்தார்கள், இவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாசிச சக்தி தமிழ்நாட்டில் வந்தா என்னென்ன நடக்கும்? அவங்க சொல்லிருங்க, பூச்சாண்டி காட்டுறாங்க. என்ன பூச்சாண்டி காட்டுறோம்? பிஜேபி வந்தா பூச்சாண்டி காட்டலாத உண்மை சம்பவம். போய் பாருங்க. உலகம் பார்க்காம கண்மூடித்தனமா இருக்கிறீங்க. பாருங்க, பாசிசம் ஆளக்கூடிய, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் போய் பாருங்க என்னென்ன நடக்குதுன்னு. ஒண்ணுமே இல்ல. 2 சீட்டை வாங்கிட்டு என்ன குதிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. தெரியலையா? பாக்கலையா? நீட்டு யாரையா கொண்டு வந்தா? மருத்துவர்கள் வரக்கூடாது, இன்னார் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நீட்டை யார் கொண்டு வந்தா? ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தா? டிமானிஷன் யார் செய்தா? இப்படிப்பட்ட அரசை தான் ஆதரிக்கிறீங்களா? இவர்கள் வந்தார் சரி வருமா? கொஞ்சம் சிந்திங்க. சிந்திச்சு உங்களுடைய வாக்குகளை வந்து செலுத்துங்கள். இதற்காக தான் திமுகவுக்கு ஆதரிக்கிறோம். விளங்குதா? கண்மூடித்தனமெல்லாம் ஆதரிக்கவில்லை. இதோட சிறப்பாக வேற எந்த கட்சி வந்து செய்தாலும் அவர்களை ஆதரிப்போம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி. உங்களுடைய வாக்குகளை, பொன்னான வாக்குகள் இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கிறது. வாக்கை யாரை செலுத்த வேண்டும், யாரை செலுத்தக்கூடாது என்பது மிக தெளிவாக இருக்க. ஒரு காலத்திலும் பாசிசம் உள்ள வந்துடக்கூடாது. பாசிசம் என்ன பண்ணா பல வழிகள் உள்ள வந்து தமிழ்நாட்டை ஆளணும், தமிழ்நாட்டு மக்களை பிளவுபடுத்தணும் என்று நினைக்கிறது. அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. வாய்ப்பு கொடுத்துட்டு லபோதுபன் கத்தின்னு இருக்க வேண்டியதுதான். கடைசியில் அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய பொழப்பு. இதுதான் நம்ம செய்யறோம். செய்து கொடுத்துட்டு லபாதிபான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு ஐயோ பண்ணிட்டோம், தவறு பண்ணிட்டோம். அந்த தவறை மீண்டும் தமிழகத்தில் செஞ்சிடாதீங்க என்றுதான் என்னுடைய தாய்மொழியின் கருத்துக்கள்.